என்னாட்டுடைய சிவனே போற்றே. ஏகம்பத்துறைந்தாய் போற்றே. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் சிறப்பான சனி பிரதோஷ நன்னாள், விசேஷமான ஒரு தினம். இன்றைய தினம் சாமிக்கு விபூதி அலங்காரம். விபூதி அலங்காரம் அப்படிங்கிறது பழனியில முருகப்பெருமானுக்கு பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது போய் பழனியில போய் பார்த்தது இல்லை. பழனியில போய் முருகப்பெருமான விபூதி அலங்காரத்துல பார்த்தா அவ்வளவு சிறப்பு. அதனால இன்றைய தினம் நம்ம சுவாமிக்காக விபூதி அலங்காரம் பண்ணியிருக்கோம். விபூதி அலங்காரத்தை கண்ணால பார்த்து சேவிச்சு அந்த விபூதி நெத்திக்கு இட்டுட்டோன்னு சொன்னாக்கா தீராத சர்வ வியாதி நோய் நிவர்த்தி அப்படிங்கிறாங்க. எல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைய தினம் விபூதி அலங்காரம் சுவாமிக்கு பண்ணியிருக்கோம். ரொம்ப விசேஷமான ஒரு தினம். நம்ம சுவாமியை கிட்டத்தட்ட எல்லா மொபைல் காலங்கள் ஆகி போயிடுச்சு. செல் இல்லாதவங்க யாரும் கிடையாது. அந்த வகையில நம்ம சிவகாம சௌந்தரிய சமய சிற்றம்பலநாத சுவாமிய இந்த மொபைல்ல பல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திருக்கிறாங்க. எல்லாம் பார்த்து வெளிநாட்டுல இருந்தெல்லாம் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. சுவாமி ரொம்ப பிரபல்யமாகிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வகையில சுவாமி ரொம்ப பிரசித்தனமா போயிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில இன்றைய தினம் விசேஷமான ஒரு பிரதோஷ நன்னாள். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா அடுத்து ஆரம்பிப்போம். நம்ம கோவில்ல எப்பவுமே பாக்கெட் தயிர், பாக்கெட் பால் பயன்படுத்துறது இல்லை. எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. பாக்கெட்ல வரக்கூடிய பால் தயிர் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துவது இல்லை. அதே போல இந்த எருக்கு மாலை கொண்டு வரோம். அந்த வெள்ளெருக்கு மாலை மட்டும்தான் சுவாமிக்கு. வயலட் கலர்ல இருக்கிறது போட மாட்டோம். கொண்டு வந்தா யாரும் சங்கடப்படக்கூடாது. வெள்ளெருக்கு மாலை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனால அடுத்த முறை வரும்போது அது மட்டும் எடுத்துட்டு வாங்க. அதே போல எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில தயார் பண்ணி ஏதோ வண்டியில எடுத்து எந்தெந்த ஊரோ போய் சுத்தி அந்த வண்டி எத்தனை இடத்துல நிக்குதுன்னு தெரியாது, எங்க கொண்டு இறக்குவாங்கன்னு தெரியாது. இந்த பால் கேன் மேல ஏறி நின்று 2 பேரும் குதிச்சிட்டு இருப்பான். அது ஒரு பைப்ல போய் மிஷினரியில உள்ள போகும். எத்தனை பேர் இடையில கை வச்சு பார்ப்பாங்கன்னு தெரியாது. அதனால இந்த 2 பொருளும் சுவாமிக்கு பயன்படுத்துவது இல்லை. சுத்தமாக பசுவின் பால் அப்படியே கறந்து எடுத்துட்டு வந்து மட்டும்தான் அபிஷேகம் பண்ற நம்ம கோயில்ல. இன்னும் சொல்ல போனா பிரிட்ஜில் வச்ச பால் கூட பயன்படுத்துறது இல்லை. இந்த 2 விஷயமும் நம்ம கோவில்ல காலங்காலமா கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால தயவு செய்து அடுத்த முறை வரும்போது இந்த பாக்கெட்ல உள்ள பொருட்கள் வாங்கிட்டு வர வேண்டாம். அதே போல இன்றைய தினம் பார்த்த ஒரு 4-5 பேர் மட்டும் கைலி உடுத்திட்டு வந்தீங்க. அது எனக்கு மனசு கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. என்னடா சுவாமி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு, கோயிலுக்கே அறியாமனு வர இவர் ஏதாவது சொல்லி நிறுத்திட்டு வராட்டுங்க. தயவு செஞ்சு வருத்தப்பட்டுக்காதீங்க. ஒரு கலெக்டரை போய் பார்க்க போறோம், இல்ல ஒரு ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரை போய் பார்க்க போறோம் அப்படின்னா அழகா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போவோம். அந்த மாதிரி யாராவது அவங்க வர சொன்னாங்களா? எந்த ஆபீசரால் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வாங்க, நீட்டா பேண்ட் போட்டான்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம மனசே சொல்லும். ஒரு பெரிய ஆபீசரை பார்க்க போறோம், நீட்டா போனா உடனே கையெழுத்து போட்டுருவாங்க, வேலை ஆயிடும். நீங்க பதில் சொன்னாதான், இல்லாட்டி அப்படியே இருக்கணும் அர்த்தம். அப்ப ஒருத்தரை பார்க்க போகும்போது நீட்டா போனாக்கா காரியம் ஈஸியா நடக்கும். அதனால நீட்டா போறோம். இப்ப இங்க வந்தா எல்லா காரியமும் நடக்கும். அப்ப கையில உடுத்துன்னு வரலாமா? கண்டிப்பா தவிர்க்கணும். ஒரு பொண்ணு 4-5 நாள் நைட்டியோடவே வந்துட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு சத்தம் போட்டேன், அந்த பொண்ணே காணா. விளக்கு போட வர்றதில்லை. ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாக்கா நமக்கு ஏத்த மாதிரி அது எடுத்துக்கணும். உடனே அதை நிறுத்திடக்கூடாது. அதனால அவசியம் இந்த 2 விஷயத்த மாத்தி செஞ்சுக்கங்க. அதே வகையில இன்றைய தினம் பாருங்க, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எல்லாருக்கும் கேக்குதா? எந்த விஷயமாக இருந்தாலும் அது சொல்லக்கூடிய விதத்துல தாங்க இருக்கு. இப்ப வீட்டுக்காரர்கிட்ட அவர் திட்டுறாருன்னா கூட அன்பா திட்டுனா கோவிச்சுக்க மாட்டோம். இப்ப குழந்தைங்களை கூட தட்டி கொடுத்து வளர்த்தா கோவிச்சுக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் மனசுல நெருடல் இல்லாம தெளிவா சொல்லணும். கொஞ்சம் குழப்பத்தோட ஒரு விஷயத்த சொன்னாக்கா அந்த விஷயம் கண்டிப்பாக தவறாக போய் முடியும்.
அப்படின்னு விதி. அந்த வகையில ஒரு ஊர்ல ஒருத்தர் 2 பசுமாடு வச்சிருந்தார். அவருக்கு ரொம்ப வறுமை. அவர் மனைவி, ஒரு குழந்தை. அவரு ஜீவனத்துக்கும் கஷ்டம், இந்த பசுமாடு ஜீவனத்துக்கும் கஷ்டம். இந்த பசுமாடு ரொம்ப மெலிஞ்சு போய் நடக்கவே சத்து இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த கிராமத்துக்கு ஒரு சித்தர் ஒருத்தர் வந்தார். இவர் ஓடி போய், சுவாமி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வறுமையா இருக்கு, பசுமாட்டுக்கு கூட தீனி வாங்கி போட பணம் இல்லை, ஏதாவது கொஞ்சம் கருணை பண்ணுங்க அப்படின்னாராம். என்னையில இருந்து உனக்கு நல்ல விமோச்சனப்பா, வாழ்க்கை சிறப்பா இருக்கும், போயிட்டு வா அப்படின்னாராம். அப்படியே வரும் பட்சத்திலேயே இங்க மாதிரி பில்லு நிறைய இருக்குமா, எடுத்துட்டு போய் மாட்டுக்கு போடுமா ஒருத்தர் சொன்னாராம். எடுத்துட்டு வந்து போட்டான். அப்படியே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒன்னொன்னா கொடுத்தாங்களாம். அப்படியே மாடு சாப்பிட்டு கொஞ்சம் கொளுத்துச்சு, நல்லா பால் வந்துச்சு. அது வரைக்கும் 2 லிட்டர் பால் வந்தது, 5 லிட்டர் பால் வந்துச்சு. 2 மாடு 4 மாடு ஆச்சு, 4 8 ஆச்சு, 16 ஆச்சு, 60 மாடு ஆயிடுச்சு. நல்ல செல்வந்தன் ஆயிட்டார். நிறைய பணம் வந்துருச்சு. ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. ரொம்ப நாளைக்கு பிறகு அதே சித்தர் அந்த ஊருக்கு திருப்பி வர வந்து மடத்துல இருக்கார். நம்மகிட்ட கேட்டுட்டு போன வருவானா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இருக்கார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, வரவே இல்லை. சுவாமிக்கு கொஞ்சம் மனசுல கோபம். நேரா வீட்டை கேட்டு வீட்டுக்கே போயிட்டார். அவங்க ஒய்ஃப் ஆத்துக்காரி கூப்பிட்டு உட்கார வச்சு, சுவாமி இருங்க, அவர் மாட்டு தொழுவத்தில் இருக்கா, கூப்பிட்டு வந்துடுறேன். மாட்டு தொழுவத்துல போனா அவர் என்ன பண்றாரு, வேலையால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லுமா, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னாலும். இந்த ஒய்ஃப் வந்து சொன்ன உடனே இந்த சித்தனுக்கு ரொம்ப கோபம். என்னால இவ்வளவு வசதி வந்துருச்சு, ஆனா என்னை மதிக்க மாட்டேன்றான். அதனால இவனுக்கு திருப்பி 2 மாடே வரட்டுன்னு சொல்லி சாபத்தை கொடுக்கலான்னு சொல்லி சத்தமா பேசிட்டு இருக்காரு. ஓடி வந்துட்டான். சாமி மன்னிச்சுக்கங்க, தெரியாம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, தவறுதான், இனிமே உனக்கு 2 மாடு மட்டும்தான், வாழ்க்கையில கடைசி வரைக்கும் 2 மாட்டோடவே இருப்பேன்னு சொல்லி கோபம். சித்தருக்கு கோபம். கோபத்துல எப்பவுமே தெளிவான சிந்தனை இருக்கணும். கோபம் வந்துச்சுனாவே சிந்தனை குறையும். அந்த முனிவர் சித்தரா இருந்தாலுமே கூட 2 மாட்டோடவே இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். பார்த்தா படிப்படியா 1 மாசத்துல எல்லா மாடு குறைஞ்சு போய் 2 மாடுக்கு வந்துருச்சு. அப்ப அவர் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாராம். அவங்க மனைவி கூப்பிட்டு ரொம்ப தெளிவா சொன்னாங்களாம், ஒன்னும் தப்பு இல்லைங்க, இந்த 2 மாட்டை ஓட்டிட்டு போய் சந்தையில வித்துட்டு வந்துருங்க. 60 மாடு போச்சு நடந்துட்டு இருக்க, 2ஐயும் விற்க சொல்ற. நான் சொல்றேன், நீங்க கேளுங்க என் பேச்ச. ஒய்ஃப் ரொம்ப தெளிவா சொல்றாங்க, 2 மாட்டையும் கொண்டு சந்தையில வித்துட்டு வாங்க. இவ்வளவு நாளா அந்த மாடு அவங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கு. சரின்னு சந்தைக்கு ஓட்டின்னு போயிட்டான். சந்தைக்கு போன உடனே இந்த மாட்டை பார்த்த உடனே அதிக விலை கொடுத்து உடனே வாங்கிட்டாங்களாம். அதிக விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் மாடெல்லாம் போச்சேன்னு வருத்தம், இன்னொரு பக்கம் 2 மாட்டுக்கு 4 மாட்டு தொகை வந்திருக்கேன்னு சந்தோஷம். வீட்டுக்கு வந்தாராம். ரொம்ப சங்கடமா தான் வர்றாரு. அங்க ஆத்துக்காரி கூப்பிட்டு பின்னாடி தொழுவத்தை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்றான். அங்க போனா தொழுவத்துல 2 மாடு இருக்கு. 2 மாட்டை ஓட்டி போய் வித்துட்டாரு. உள்ள 2 மாடு இருக்கு. ஏன்னா சித்தர் என்ன சொன்னாரு, 2 மாட்டோடவே நீ கடப்பேன்ட்டாரு கோவத்துல. 2 மாடு தான் உனக்கு அப்படின்னா 2ஓட போயிருக்கும். 2 மாட்டோடவே இருப்பேன்னு சொல்லவன் 2 வித்தா 2 வந்துருது. இப்படியே மாசம் மாசம் போய் வாரம் வாரம் மாட்டை வித்து வித்து திருப்பியும் செல்வந்தன் ஆயிட்டாராம். அப்ப அந்த மாதிரி சித்தராகவே இருந்தா கூட, முனிவராகவே இருந்தா கூட, சொல்லக்கூடிய செயல், சொல்லக்கூடிய வார்த்தை, யோசிக்கக்கூடிய எண்ணம், இதெல்லாம் கொஞ்சமாவது பக்குவமாக இருக்கணும். பக்குவம் இல்லைனாக்கா அந்த காரியம் பாலா போகும் அப்படின்னு. அதனாலதான் அந்த கிராமத்தில் அன்னைக்கு ஏதாவது தவறா செஞ்சுட்டா பாலா போச்சுன்னுவான் சொல்லுவான். அது மாதிரி ஒரு காரியம் செய்யணும்னாக்கா நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல், இது 3ம் தெளிவா இருந்தாக்கா அந்த காரியத்திற்கு பலம். அதே மாதிரி சமயத்துக்கு நம்ம கிட்டக்கே இருப்பாங்க, அவங்களால நமக்கு காரியம் சக்சஸ் ஆகும். இதெல்லாம் முடியாத பட்சத்துக்கு தான் கோவில். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைந்தில சிவ சம்பிரதாயம், சிவ ஆலயங்கள் இல்லாத ஊரே கிடையாது. அவ்வளவு பிரசித்தியான ஒரு ஸ்தலம் சிவாலயம். அதுல இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. எல்லாம் இன்னைக்கு வந்து இங்க கலந்துருக்கீங்க. அதே போல இன்றைய தினம் உங்க எண்ணங்கள் எல்லாம் அங்க எங்க போச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு மனசா சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன தேவையை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரம் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் அப்படின்னு விதி. அதே போல சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணும் பொழுது நம்ம கேட்கக்கூடியது கூட தெளிவா கேட்கணுமா. கண்ணை எப்படின்னு 5-6 கேட்கறங்கிற வாய்ப்புல
எல்லாத்தையும் அரைகுறையா கேட்டுருவோம், அப்புறம் ஒண்ணுமே நடக்காது. அதனால எப்பவுமே பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரே ஒரு பிரார்த்தனையாக தான் இருக்கணும் அப்படின்னு விதி. அந்த வகையில ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. நம்ம சுவாமியை பாருங்க, 13 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. செல்லுல 13 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 பேர் அதை அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்ப அதுல எத்தனை பேர் பார்த்திருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் என் கூட கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில எங்கேயோ இருக்கவங்க நம்ம சாமியை வேண்டிட்டு இருக்காங்க, நல்லது நடக்குது அப்படின்றாங்க, சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே போல இந்த மருதாணி வைக்க சொன்னேன். மருதாணி வச்சா மனசு சந்தோஷமா இருக்கு, நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கா யாருக்காவது? அதனாலதான் அதெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்தாக்கா மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் நிம்மதி கிடைக்கும். சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, உங்க தேவையை சொல்லி வேண்டிக்கங்க. ஹர பார்வதி பதையே. Oh